என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேஷனல் ஆபரேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். A relational operator checks the relationship between two operands. So first operands na என்ன சொல்லிருக்காங்க? A plus B என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து அந்த பிளஸ் சிம்பல் வந்துட்டு ஆபரேட்டர், இந்த ஏயும் இந்த பியும் தான் வந்துட்டு ஆபரேட்டர். ஓகேவா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கான ஆபரேட்டரோட ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறதா வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஆபரேட்டர். ஓகேவா? It returns the value 0 and 1. இது என்ன வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஒன்னு 0வா இருக்கும், இல்ல அப்படின்னா 1ஆ இருக்கும். ஓகேவா? இதோட டைப்ஸ் பார்த்தோம்னா இது சிம்பிள் ஈக்குவல் டு, greater than, less than, not equal to, greater than or equal to, less than or equal to. இப்போ ரிலேஷனல் ஆபரேட்டர் அப்படின்னா ரெண்டு ஆபரண்ட்ஸ், இந்த ஏயும் இந்த பியும் தான் ஆபரண்ட்ஸ். இந்த ரெண்டு ஆபரண்ட்ஸுக்கான ரிலேஷன்ஷிப்பை சொல்றதா வந்துட்டு ரிலேஷனல் ஆபரேட்டர். ரிலேஷன்ஷிப் ஆபரேட்டரோட எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் ஹெடர் பேஜ் கிளியர் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கனால லாஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஜீரோ கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேவா? இன்டெங்கிற டேட்டா டைப்ல வேரியபிள் ஏங்கிறதுக்கு 10ங்கிற வேல்யூவும் பிங்கிற வேரியபிளுக்கு 4ங்கிற வேல்யூவும் அதே பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் கண்டிஷன், இது கண்டிஷன் ரைட்டர்ல நெக்ஸ்ட் சொல்றேன். இஃப் அப்படின்னா நடக்கும் அப்படின்னா இஃப், இல்ல அப்படின்னா எஸ் கண்டிஷன்ல கொடுத்தோம். ஓகேவா? இது நான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல தனியா சொல்றேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமுக்கு இந்த இதுல பார்ப்போம். சொல்றேன். இஃப்ல வந்துட்டு ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஏ வந்து பியோட கிரேட்டர் தென் இருக்கு அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்குற வேல்யூ கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் நாட் கிரேட்டர் தென் B. So இதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் லெஸ் தென் கொடுத்தேன் அப்படின்னா A is lesser than B, அதே மாதிரி A is not lesser than B. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் வரும். கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னா நான் 10ங்கிற வேல்யூல இருந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100. எனக்கு இங்க எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 10ஓட பெரிய நம்பர் 10ஐயும் சேர்த்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் வெறும் கிரேட்டர் தென் கொடுத்தேன் அப்படின்னா இந்த 10 விட்டுரும், 11ல இருந்து கன்சிடர் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் 10 பக்கத்துல கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்தேன் அப்படின்னா 10ஐயும் சேர்த்து எனக்கு பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி தான் லெஸ் தென் ஈக்குவல் டு இருக்கும். ஸோ இதுக்கு சின்னமா இருக்க நம்ம 10ஐயும் சேர்த்து அதுக்கு முன்னாடி இருக்க எல்லா நம்பரையும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? இதான் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஆபரேட்டரோட எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். நாட் ஈக்குவல் டு அப்படின்னா ரெண்டும் வந்துட்டு இது ரெண்டும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. 5 10 ஈக்குவலா இல்லை. அப்போ இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு அப்படின்னு ஷோ ஆகும். ஓகேவா? ஈக்குவல் டு அப்படின்னா ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரெண்டு ஆப்ரண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப்பை சொல்றதா வந்துட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அது வந்து ஒன்ஸ் 0 ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா 1ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு. அதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா டைப்ஸ் கிரேட்டர் தென், லெஸ் தென், greater than equal to, less than or equal to, not equal to, equal to. ஓகேவா? இதான் வந்துட்டு ரிலேஷனல் ஆபரேட்டர்.